நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். மாநில செய்திகளை பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் மாநில தகவல் ஆணையர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர்களாக சேலம் மாவட்டம் ஓய்வு பெற்ற நீதிபதி பி தனசேகரன் அவர்களையும், ஓய்வு பெற்ற போக்குவரத்து இணை ஆணையர் எம் ஸ்ரீதர் அவர்களையும் நம்முடைய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்கக்கூடிய நாளில் இருந்து 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை எது 2ல் முதலில் வருகிறதோ அது வரைக்கும் பொறுப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் நியமனம் பண்ணியிருக்காங்க. அது குறித்த பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் வந்து பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா, தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த மா வெங்கடேசன் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. துணைத் தலைவராக பார்த்தீங்கன்னா பீகாரை சேர்ந்த பாபன் ராவத் அப்படிங்கிறவங்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. உறுப்பினர்களாக பார்த்தீங்கன்னா கேரளத்தைச் சேர்ந்த அஞ்சனா பவார், அப்புறம் டெல்லியைச் சேர்ந்த பிபி வாலா ஆகியோர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இதில் மா வெங்கடேசன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர். அவர் வந்து நிறைய குறிப்பிடத்தகுந்த நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அதில் சில குறிப்பிட்ட நூல்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்துத்துவ அம்பேத்கர், எம்ஜிஆர் என்கிற இந்து, அம்பேத்கர் புத்த மதம் மாறியது ஏன், தலித்களுக்கு பாடுபட்டதா நீதி கட்சி, பெரியாரினுடைய மறுபக்கம் ஆகிய பல்வேறு நூல்களை வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய பயணத்தின் 100ஆண்டு விழா வந்து கொண்டாடியிருக்காங்க. அது குறித்த பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் ஒன்றில் வந்து சொற்பொழிவு ஆற்றுவதற்காக அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகருக்கு வந்து 1921ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து சென்றாங்க. அவருடைய இந்த பயணத்தினுடைய 100ஆண்டு விழா தான் வந்து ஹூஸ்டன் நகரத்தில் வந்து கொண்டாடியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராய் மில்லர் பூங்காவில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் தான் பிப்ரவரி 13ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் வந்து இந்த 100ஆண்டு விழா வந்து நடைபெற்றிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய இசை மற்றும் கவிதைகள் அடங்கிய காணொலி வழி இசை நிகழ்ச்சிக்கும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. பிராணி மித்ரா விருதை வந்து மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் வந்து வழங்கியிருக்காங்க. அது குறித்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் இருக்கக்கூடிய இந்திய விலங்குகள் நலவாரியம் வந்து பிராணிகளிடம் வந்து யார் வந்து அன்பு செலுத்தி அவற்றின் நல்வாழ்வுக்கு வந்து தன்னலமற்ற சேவைகளை புரிந்து வரக்கூடிய நபர்களுக்கும் அந்த விலங்குகள் நல அமைப்புக்கும் வந்து விருதுகள் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த 2021ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 14 பிராணி மித்ரா விருதுகளையும் ஜீவத்யா விருதுகளையும் வந்து வழங்கியிருக்காங்க. அது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் தனிநபருக்கான பிராணி மித்ரா விருதை பார்த்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த யோகேந்தர் குமாருக்கும் ராஜஸ்தானை சேர்ந்த இருவரும் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா துணிச்சல் வீரதீர செயல்களுக்கான பிராணி மித்ரா சௌரியா விருது பார்த்தீங்கன்னா கோவையை சேர்ந்த மறைந்த கல்பனா வாசுதேவனுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. தில்லியை அடுத்த குருகிராமத்தைச் சேர்ந்த அனில் கந்தாஸுக்கும் வந்து இந்த மித்ரா சௌரியா விருது வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிராணிகளுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது பார்த்தீங்கன்னா பிராணி மித்ரா விருது சென்னையை சேர்ந்த மருத்துவர் சின்னி கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களுக்கும் கேப்டன் எஸ்ஆர் சுந்தரம் ஆகிய இருவருக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்குது. பெருநிறுவனங்களுக்கான விருதை பார்த்தீங்கன்னா மும்பை டாடா ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷனும் அந்த அமைப்புகளுக்கான விருதுகளை வந்து ஹரியானாவை சேர்ந்த உலக சங்கீர்த்தன டூர் ட்ரஸ்ட் மற்றும் ராஜ்கோட் அகமதாபாத் போன்ற நகரங்களைச் சேர்ந்த அமைப்புகளும் பெற்றிருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஜீவத்யா விருதியை பார்த்தீங்கன்னா கருணை உள்ளம், அந்த தில்லி தியான் ஃபவுண்டேஷன் உள்ளிட்ட அமைப்புகள் வந்து இந்த விருதை வந்து பெற்றிருக்குது. ஆன்லைன் வர்த்தகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அமேசான் நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து அதனுடைய உற்பத்தியை வந்து தொடங்க இருக்குது. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் டிவி ஸ்டிக் அப்படிங்கிற சாதனம் வந்து அமேசான் நிறுவன தயாரிப்புகளில் வந்து மிகவும் பிரபலமானதாக வந்து இருக்குது. இந்த சாதனத்தை தான் அமேசான் நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து தயாரிக்க இருக்குது. இதற்காக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸகான் நிறுவனத்தினுடைய துணை நிறுவனத்துடன் வந்து ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு இறுதியில் வந்து உற்பத்தி வந்து, அதாவது இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் அப்படிங்கிறதனுடைய உற்பத்தி வந்து தொடங்கும் அப்படிங்கிறத வந்து அமேசான் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இதுவே அமேசான் நிறுவனம் இந்தியாவில் வந்து தயாரிக்கக்கூடிய முதல் தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது.
ட்விட்டர் போன்றே செயல்படக்கூடிய அப்படிங்கிற செயலி வந்து மிக பிரபலமாயிட்டு இருக்குது. அது தன் பக்கம் வந்து நிறைய வாடிக்கையாளர்களையும் வந்து ஈர்த்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் போன்றே செயல்படக்கூடிய மைக்ரோ பிளாக்கிங் அப்படிங்கிற செயலி தான் இந்த செயலி. இந்த செயலியை அப்ரமேயா ராதாகிருஷ்ணா மற்றும் மயாங்க் பிதாவ்கா அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து வந்து உருவாக்கியிருக்காங்க. இது 2020 மார்ச்ல தான் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. இந்த 2020ல் இந்த செயலி பார்த்தீங்கன்னா பிரதமரினுடைய ஆத்ம நிர்பார் பாரத் போட்டியில் வெற்றி பெற்று 2ஆம் இடத்தை வந்து பிடிச்சது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த செயலி வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா மற்றும் இந்தி என 4 மொழிகளில் வந்து கிடைக்குது. விரைவில் பார்த்தீங்கன்னா மலையாளம், மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, பங்களா, ஒரியா மற்றும் அசாமீஸ் போன்ற மொழிகளும் வந்து இதில் சேர்க்கப்பட இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து கடந்த வருடத்தில் அதனுடைய பயனாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 லட்சமாக இருந்துச்சு. இந்த நிலையில் பிப்ரவரி 6 முதல் பிப்ரவரி 11 வரையிலான 5 நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா புதிதாக 9 லட்சம் பயனாளர்களை வந்து இணைத்திருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா காங்கோ கினியாவுக்கு வந்து எபோலா வைரஸை வந்து கட்டுப்படுத்துவதற்கு வந்து ஐநா வந்து நிதியுதவி வந்து வழங்கியிருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கோவில் கடந்த 2014, 2016 மீண்டும் வந்து இந்த எபோலா வைரஸ் வந்து தாக்கியது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1970களிலே வந்து எபோலா வைரஸ் வந்து காங்கோவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் 2020 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2200 பேர் இந்த வைரஸால வந்து தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கினியாவில் வந்து 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் தற்போது வந்து எபோலா வந்து பரவிட்டு இருக்குது. இந்த வைரஸ் தாக்குதலை வந்து எதிர்கொள்வதற்காக வந்து ஐநா அமைப்பு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி டாலர் நிதி உதவியை வந்து வழங்கியிருக்கு. இது வந்து இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 109.20 கோடி ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஈராக் நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஐநா மேற்பார்வையில் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஈராக் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். ஈராக்கில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் வந்து நடைபெற இருக்குது. அந்த தேர்தலில் ஐநா மேற்பார்வையுடன் தான் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஈராக் அரசு வந்து கோரிக்கை வந்து விடுத்திருக்குது. இதற்கு இந்தியா சார்பில் வந்து முழு ஆதரவு வந்து அளிக்கப்பட்டிருக்குது.